இப்போ எதுவுமே தப்பு பண்ணல. அது ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்தப்போ ஒரு ஸ்டேஷனில் பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே தேவையில்லை, போலீஸ் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு யார் வில்சன் பேசுகிறார். சார் அவர் பேசினது அருவருப்பானது, ஆபாசமானது, கொச்சையானது, இதுக்கெல்லாம் கீழே எந்த வார்த்தையும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி பதவியிலேருந்து நீக்கிறீங்க. சார் அவர் அமைச்சர்னு சொன்னால் நான் கட்டுற வரி பணம், நம்ம கேமரா தம்பி கட்டுறது நீங்கள் பண்ண, நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வரி பணத்திலேருந்து அவருக்கு 4 காரு, 10 பிஏ, ஃபோனு இத்தனையும் கொடுக்குறாங்க. இதுக்கு அவர் தகுதியானவர்? அவர் பேசின வார்த்தை, அவர் என்ன சொல்கிறார், 40 வருஷமாக இப்படி பேசி தான் திமுகவை வளர்த்தங்கிறார். விசிகாவுடைய எம்பி சொல்கிறாரு, பச்சையப்பன் கல்லூரியில் நாங்கள் வார மீட்டிங்கில் இப்படிலாம் பேசுவோம், அதில் கூட இது சொன்னதில்லை, அதை விட இது ஆபாசம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது காலேஜுக்குள்ளே மாணவர் மன்றம்னு நீங்கள் பேசுகிற விஷயம் இதுதானா? இப்படி ஒரு தலைமுறையே சிதைச்சு வச்சுருக்கீங்க. முன்னாடி மது குடிக்கிறதுன்னு சொன்னால் பொண்ணு பார்க்குறப்ப பையனுக்கு பழக்கம் உண்டான்னு விசாரிப்பாங்க. நேற்றுக்கு என்னங்க ஆயிருக்கு, திமுகவுடைய இளைஞரணி மீட்டிங்கில் அப்படி பந்தியில் பியர் பாட்டில் வைக்கிறாங்க. அது கூட என்ன அடுத்த நியூஸ் என்ன வருது, அதை போட்டு கொடுத்தது பொன்முடிக்காங்க. அது ஏவலுக்காங்க சேர்ந்தவங்க அந்த மீட்டிங் போட்டாங்க, என்னையே பதவியிலேருந்து நீக்கிட்டீங்களா, போட்டு கொடுக்குறேன்னு போட்டு கொடுத்தான்றாங்க. திமுகவில் இப்போ உள்குத்து வேலைகள் நடந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் திமுக ஆட்சி செஞ்சதில் உங்களுக்கு 71 கருணாநிதி தலைமையில் முதல் முறையாக வெற்றி பெற்றார்கள். அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை ஜெயிச்சது. 71 இன்னைக்கு வரை ஒரு முறை கூட திமுக 2வது முறை தொடர்ச்சியாக ஜெயிச்சதில்லை. நம்ம தலைவர் 2.0 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஐயா 2.2வது பார்ட்டுன்னு எடுத்த படங்களில் 10 படம் எடுத்தால் 9 படம் ஃபெயிலியர் தான் ஆகும். எந்திரனாக இருக்கட்டும், விடுதலை 2ஆக இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் 2ஆக இருக்கட்டும், நம்ம சமீபத்திய கதையை எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் ஓடாது. அதனால சார் மக்கள் இன்னைக்கு, நான் இந்த ஆட்சி வந்தப்புறம், போன ஆட்சியில் கரண்ட் பில்லை ஏற்றினா சண்டை போட்டாங்க, இப்போ சொத்து விலை ஏற்றினா சண்டை போட்டாங்க. இந்த ஆட்சி வந்த உடனே நான் என்னுடைய வீட்டுக்கு 750 ரூபா சராசரியாக கட்டுவேன். சம்மரில் வந்தால் மாத்திரம் ஏசி போட்டால் 2000 ரூபா ஆகும். இப்போ 2 மாதத்துக்கு 3500 ரூபா கரண்ட் பில் வருது. சம்மர் வந்தால் 7000 ரூபா வருமா? ஸோ ஒவ்வொருத்தரும் கரண்ட் பில் கட்டுறதுக்காக தான் பாம்பு கடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, கரண்ட் பில்லு தான் ஏறிச்சுன்னா பால் விலையை ஏற்றிட்டீங்க, பச்சை பேக்கெட் விலையை ஏற்றிட்டீங்க. சரி, பால் விலை தான் ஏறிச்சுன்னா பஸ்ஸில் போனால் ஆண்கள் போகிறதுக்கு பஸ்ஸு, ஒரு நாளைக்கு பாக்கெட்லேருந்து தினந்தோறும் என் பாக்கெட்லேருந்து உருவுறீங்க. ஆனால் தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்றீங்க. அடுத்தது லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் ஃப்ரீன்றீங்க. லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் எந்த பஸ்ஸுமே வரல சார், நான் பஸ்ஸு தான் யூஸ் பண்ணுறேன். எனவே மக்கள் பாம்புக்கும் நரிக்கும் இதுக்கெல்லாம் நடுவில் தினம் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்றைக்கு இதுலேயும் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய துறை சார்பாக வர்றப்ப அரசு ஊழியர்களுக்கு 9 புதிய சலுகைகள்னு சொல்லியிருக்காரு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க சலுகை, அது கூட உடனே கொடுக்கல. அதாவது கொரோனா வந்ததுலேருந்து இன்று வருஷத்துக்கு 15 நாள் அவங்க ஏர்ன்டு லீவை என்கேஷ் பண்ண முடியும். அதுவும் இப்போ பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க, ஏப்ரல் 26 ஏப்ரல் 2026 கொடுக்குறேன்னாங்க. இப்போ அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அக்டோபரில் தள்ளி வைப்பாங்க. மீதி எல்லாமே வாங்குகிற கடனுடைய அமௌண்ட்டை, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஏற்கனவே இவ்வளோ 3 லட்சம் வாங்கினா இப்போ 5 லட்சம் அப்படின்னு மீதி எல்லாம் கடனாளி ஆக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எந்த சலுகையும் கொடுக்கல. ஆனால் இவங்க சொல்லிட்டு வந்தது என்ன, டெம்பரரி ஒர்க்கரை பர்மனன்ட் பண்ணுவேன், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன். இந்த மாதிரி நடைமுறையில் செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சார் மக்கள் புத்திசாலிகள். ஆனால் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஆனால் நாங்கள் மிகவும் திறமையானவர்கள், நாங்கள் வந்தால் இத்தனையும் தாண்டி இதெல்லாம் செய்வோம் நீங்கள். ஆனால் நீங்கள் 4,60,000 கோடி 70 வருஷத்தில் வாங்கினதை நீங்கள் இன்னொரு 4 வருஷத்தில் வாங்கிட்டீங்க. 4,60 இருந்தப்போ 9,30 இந்த இதில் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புது திட்டம் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு புதிய நல்ல திட்டம் செஞ்சுருக்காங்களா? ஒன்று ஆரம்ப காலத்தில் அந்த காலை உணவு திட்டத்தை சொன்னாங்க. அதை கூட தனியார் கக்கூஸ் மெயின்டெனன்ஸில் ஊழல் ஆரம்பித்து எதுலெல்லாம் பண்ணியிருக்கு சார். 4 நாள் முன்னாடி ஒரு அறிக்கைங்க, முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அனைத்து கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை. என்னன்னு சொன்னால், மத்திய அரசின் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஏதாவது புகார்கள் வந்தால் ஊழல் தடுப்பு பிரிவில் நீங்கள் எஃப்ஐஆர் போடாதீர்கள். ஏன்னா ஊழல் தடுப்பு பிரிவில் எஃப்ஐஆர் போட்டால் இடி வந்துடும்.
ஸோ கேஸு வரக்கூடாதுன்னு இப்போவே அடுத்த முறை வரமாட்டோங்கிற இது வந்துட்டு முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து சரி நான் உங்களுக்கான தினமணி பத்திரிகையுடைய கட்டிங் அனுப்புகிறேன். ஸோ இவர்கள் ஏற்கனவே தெரிஞ்சிட்டாங்க, அமைச்சர்கள் அனைவருமே ஊழலை நோக்கி செல்கிறார்கள். எதுக்குங்க மனோஜ் தங்கராஜ் திருப்பி கொண்டு வந்தீங்க? நீங்கள் தாங்க அவர் சரியில்லை, அவர் வேலை செய்யலன்னு தானே இப்போ அவருடைய ஜாதி ஓட்டு வாங்கி தரணும். அடுத்தது காலனிங்கிற பேர் எடுத்தால் ஜாதி ஒழிஞ்சிருமா? ஏற்கனவே எல்லா தெருவில் இருந்த ஜாதி பேர்லாம் அழிச்சிங்க, ஏன்னா ஜாதி போயிடுச்சா? எதுக்குங்க கனிமொழியை தூத்துக்குடியில் போய் நிற்க வைக்கிறீங்க? கனிமொழி 2019 வேட்பாளரான உடனே வேலை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் பனைமரத்தை சிம்பிளாக போட்டாங்க. ஏன்னா பனைமரம் அவங்களுடைய தாயார் ஜாதியை குறிக்குதான். ஆனால் அவர் எதை நீக்கினாங்க தெரியுமா? ஈவேரா படத்தை நீக்கினாங்க. அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலுடைய தலைப்பாக அவங்க வச்சுருந்தது ஈவேராவுடைய கார்ட்டூன் படம். அதை நீக்கிட்டு இதை வைக்கிறாங்க. ஆசாவை எதுக்குங்க போய் பெரம்பலூர்லேருந்து ஊட்டி பார்டருக்கு அனுப்பிச்சிங்க? என் பொது தொகுதியில் ஆசா போட்டி போடலாங்க. நான் தாங்க பொது தொகுதிக்கு போக முடியாது. பொது தொகுதியில் திமுகவில் இருந்தால் மூத்த பொதுச் செயலாளராக இருந்தால், துணை பொதுச் செயலாளர் இருந்தால் கூட சீட்டு தரமாட்டேங்க. திமுக என்றாலே திராவிட பண்ணையாரிய ஜாதி வெறிங்கிறதுக்கு ஆசாவே சாட்சி. எனவே மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் தராமல் வெறும் கவர்ச்சி உணர்ச்சி ஃபோட்டோ ஷீட் நடத்திட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் 10 மாதம் இருக்குது, அதில் 8 மாதம் தான் செயல்பட முடியும். அடுத்த 2 மாதம் தேர்தலுக்கு போயிடும். நீங்கள் சொன்னதில் இன்றைக்கும் செய்யறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. வெற்று அறிக்கைகள் தான் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரலாமான்னு யோசிப்பாங்க. இல்லாவிட்டால் 2011 வந்த தீர்ப்பு போல பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியாது என்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது.